ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த பிஜிடிஆர்பிக்கான ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2025க்கு. ஸோ நமக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தது என்னென்னா எப்போ வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து டிஆர்பி வெப்சைட் போனோம் அப்படின்னா நமக்கு 2 இது ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜி 2025 செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து அதுக்கான பத்திரிகை செய்தி வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 14 எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதிலே யார் யார் வந்து செலெக்ஷனில் இருக்காங்க, யார் யார் வந்து இன்எலிஜிபிளாக இருக்காங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலெக்ஷன் ஆன எல்லாத்துக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி டேரெக்டாகவே பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, ஐயோ இன்னும் ஒரு மார்க்கில் எனக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு, 2 மார்க்ஸில் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டினியூவாக தொடர்ந்து படிங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து உடனே சொல்லுவாங்க, ஐயோ நான் அடுத்த வரத்துக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தயக்கப்படாதீங்க. இன்னும் ஒரு 1 இயர் ஸ்பேஸு அல்லது 1.5 இயர்ஸ் அடுத்து நம்ம முன்னாடி வரத்துக்கு ஆனால் இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இன்னும் 3 வருஷம் ஆகுங்க, 4 வருஷம் ஆகுங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்று நல்லா கவனிச்சிங்க, எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி எக்ஸாம் அது எழுதுறதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, காம்பீட் பண்ணுறதுக்கும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம அடுத்த வருஷமும் அது வந்து 2 இயர்ஸ் கழிச்சு வந்தாலும் சரி அந்த டைம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம், ஏதோ 1 or 2 சரிங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று ஒரு சில காரணத்தினால அந்த டைமில் நமக்கு அது ஞாபகம் இல்லாமல் போகலாம், அல்லது வந்து தெரியாமல் அதை வந்து மாற்றி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன டவுட் இருக்குன்னா எப்போ நமக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் உடனே கூப்பிட்ருவாங்க. இப்போ நான் செலெக்ஷன் ஆன டைம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் இந்த டைம்லேயே விட்டுட்டாங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஈவன் நவம்பர்னு நினைக்கிறேன் அப்போயே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க சரிங்களா. அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸு இருந்துச்சு, 1 மந்த் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணது 12/2/2020 அந்த டைமில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணோம். ஸோ கூடிய விரைவில் நமக்கு வந்து அடுத்தடுத்து சரிங்களா, லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் அடுத்தடுத்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். விரைவில் வந்துடும் சரிங்களா. இது வந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து 90% வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் படாமல் இருக்கலாம். நிறைய பேர் வந்து வருமா வரலையா, எனக்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே நிம்மதியாக இருங்க. பாஸ் பண்ண முடியாதவங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அடுத்த முறை நம்மளால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். உடனே தள்ளி வச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிலாம் என்ன பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. அடுத்தடுத்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.